இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து. அந்நாள்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கு இணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலைத் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரைத் தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒரு போதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத் தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத் தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றினை அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மைத் தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். தொழுநோய் எனும் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட போது தங்களை யூதர் என்றும் சமாரியர் என்றும் வேற்றினத்தார் என்றும் விவிலியத்தில் இடம்பெறும் கதை மாந்தர்கள் பாகுபடுத்தி பார்த்ததாக தெரியவில்லை. அவர்கள் அனைவரும் தங்களை தேவையில் உழன்ற மனிதர்கள் என்றே அடையாளப்படுத்திக் கொண்டனர். சிரியா நாட்டு படைத்தளபதியான நாமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட போது தனது நாடான சிரியாவை கடந்து தன் நாட்டின் எல்லையை கடந்து தனது எதிரி நாடான இஸ்ரேலின் கடவுளையும் இறைவாக்கினர் எலிசாவையும் அரசன் யோராமையும் அணுக முடிந்தது.
தொழுநோயால் பாதிக்கப்பட்ட 10 பேர் தாம் வாழும் பகுதி வழியாக இயேசு செல்ல இருக்கிறார் என்பதை அறிந்து தங்களின் இன, மொழி, சமய, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து ஓர் அணியாக திரண்டு வந்து தங்களை குணப்படுத்துமாறு இயேசுவிடம் மன்றாட முடிந்தது. தேவைகள் நிறைவேறியதும் பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் மீண்டும் தலை தூக்குகின்றன. எனவே தான் குணம் பெற்ற பின் 10 பேரும் யூதர் மற்றும் சமாரியர் என 2 குழுக்களாக பிரிகின்றனர். கொரோனா போன்ற பெருந்தொற்று, சுனாமி, பெருவெள்ளம் மற்றும் புயல் முதலிய பேரழிவுகளை மனித குலம் சந்திக்கின்ற போது அங்கே இனம், மொழி, சமயம், கலாச்சாரம் முதலிய பாகுபாடுகளை கடந்து மனிதரால் செயல்பட முடிகிறது. பொது தேவை என்று வருகின்ற போது மனிதர்களால் தங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை எல்லாம் கடந்து சிந்திக்க முடிகிறது. இனம், நிறம், சாதி முதலிய பாகுபாடுகள் எல்லாம் தனி மனிதன் தனது பாதுகாப்புக்காகவும் தனது குழுவின் பாதுகாப்புக்காகவும் அமைத்துக் கொண்ட தற்காப்பு வேலிகளே.